எல்லா புகழும் இறைவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாவதாக. உடலுறவு அன்றும் இன்றும். முன்னோர்கள் உடலுறவை என்ன மாதிரி விளங்கியிருந்தாங்க, இப்போ உள்ள சமுதாயம் உடலுறவை எப்படி விளங்கியிருக்கின்னு நாங்கள் இப்போ பார்ப்போம். முன்னோர்கள் சுகம் விசாரிக்க போக்கல அவங்க கேட்பாங்க, இல்லற இன்பம் எப்படி இருந்துச்சு, இல்லற வாழ்க்கை எப்படி இருந்துச்சு. இதுலுக்கு பெரிய ஒரு மீனிங் ஒன்று இருக்கு. இருவர் கலந்த ஒரு நிலை, இருவருட சந்தோஷம், குடும்ப சந்தோஷம், ரெண்டு பேருட உறவு, உடல் உறவு, மன நிம்மதி, ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற எல்லாமே இந்த இல்லற இன்பம் சொல்கிற இந்த வேர்டுக்குள்ளுக்கு வரும். இப்போ இல்லற இன்பம் எப்படி இருந்துச்சுன்னு யாரும் கேட்குற இல்லை. ஏண்டா இல்லற இன்பம்டா என்னேண்டே தெரியா, சும்மா வெறுமனையே கொச்சையில் உடலுறவு எப்படி இருந்துச்சுன்னு தான் கேட்பாங்க. இல்லற இன்பம்டா ரெண்டு பேரும் சேர்ந்து இன்பத்தை, சந்தோஷத்தை, ஆசா பாசங்களை, நிம்மதியை, உடல் சுகத்தை, மன சந்தோஷத்தை ரெண்டு பேரும் பகிர்ந்து கொள்வது தான் இல்லற வாழ்க்கைன்னு சொல்கிறேன். முன்னோர்கள் யாரையும் கண்டா இதைத்தான் கேட்பாங்க, உங்களோட இல்லற வாழ்வு எப்படி இருந்துச்சுண்டு. உடலும் உடலும் மட்டும் சேர்ற உடலுறவு இது தான் இப்போ உள்ள சமுதாயத்தில் இருக்கி. முன்னோர்கள் மனமும் மனமும் சேர்ந்து உடல் சுகத்தை பகிர்ந்து கொள்வது, ரெண்டு பேரும் ஷேர் பண்ணுறதை தான் உடலுறவுண்டு விளங்கியிருந்தாங்க. மனமும் மனமும் சேர்ந்து உடல் சுகத்தை பகிர்ந்து கொள்வது, ஷேர் பண்ணுறதுக்கும் உடலும் உடலும் மட்டும் சேர்ந்து உடலுறவு கொண்டாடுறதுக்கும் சரியான மட்டும் டிஃபரன்ஸ், வேறுபாடு இருக்கி. மனமும் மனமும் மட்டும் சேர்ற முந்தின சமுதாயத்துக்கு பெரிய பெரிய டாக்டர்ஸ்மார்கள்ட கன்சல்டேஷன் தேவைப்பட இல்லை. ஆனால் இப்போ சமுதாயத்துக்கு உடலும் உடலும் மட்டும் சேர்ற இந்த உடலுறவுக்கு பெரிய பெரிய டாக்டர்ஸ்மார்கள்ட கன்சல்டேஷன்ஸ் அவசியமாகுது. மிருகங்கள் கூட ஒரு வயசு வந்த சீருக்கு தானா எந்தவித கன்சல்டேஷனோ படிப்போ இல்லாமல் சேர்ற இந்த விஷயத்தை உடலும் உடலும் மட்டும் சேர்ற இந்த உடலுறவு செய்கிற இந்த சமுதாயத்துக்கு அதிகமாக மிச்சமாக தேவைப்படுது. முன்னோர்கள் கிட்ட உங்களுக்கு எத்தனை குழந்தை, எத்தனை புள்ளை இருக்கின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க 7 8 அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது எப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியா, இது இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. ஏண்டா அவங்க உடலுறவு கொண்டாடும் போது பிள்ளைகளையோ ஏதோ எதிர்பார்ப்பில் அவங்க செய்யல, மனமும் மனமும் சேர்ந்து அவங்களோட இன்பத்தை தான் அவங்க என்ன செஞ்சாங்க, பகிர்ந்து கொண்டாங்க. அந்த டைமில் அவங்களோட சக்திக்கு அப்பால் பட்டு ஒரு இறைவனுடைய சக்தியால் கிடைக்கிறது தான் இந்த குழந்தை வரம்னு அவங்க அறிஞ்சிருந்தாங்க. இயற்கையாக மனமும் மனமும் சேர்ந்து உடலுறவு கொண்டாடும் போது அப்போ பிறக்கிற புள்ள பிறக்கிற குழந்தை நல்ல ஆரோக்கியமாக மன தைரியத்தோடு பிறக்குது. உடலும் உடலும் சேர போர்க்களை இயற்கையாக உருவாகிறது தான் இந்த குழந்தை வரம். ஆனால் தற்போது உடலுறவு கொண்டாடும் போது இப்படி நடக்கிறது இல்லை. இவங்கட புத்தியை ரோசிச்சு இவங்க பிளான் பண்ணுறாங்க, நாங்கள் இப்போவே குழந்தை பெறக்கூடாது, நாங்கள் ஒரு 2-3 வருஷம் இதை போஸ்ட்போன் பண்ணுவோம், எங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு பொசிஷன் வந்த பிறகு நாங்கள் புள்ள பெறுவோம், அப்படி இல்லாட்டி ஒரு புள்ள பெற்ற பிறகு இவ்வளோ பெரிய கெப்பொண்டு வைப்போம், அப்படித்தான் அந்த டாக்டர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி அவங்கடையும் புத்திய பாவிச்சு இயற்கையாக வாரத்தை கண்ட்ரோல் பண்ணி செய்கிற இந்த உடலுறவு உண்மையான உள்ளமும் செய்கிற உடலுறவு இல்லை. ஒரு இனம் அந்த இனத்தை பெருக்கிறது ஆசைக்கோ அதோட தேவைக்கோ இல்லை. இது கடவுளோட சக்தியால் நடைபெறுது. கடவுள் ஒரு இனத்தை காப்பாற்றுறதுக்குத்தான் இந்த இனப்பெருக்கம், அதோட வம்சத்தை வச்சிருக்கிறான். மனிதர்களுக்கும் இந்த பிள்ளை பெறத்துக்குண்டான அமைப்பை கடவுள் வச்சிருக்கிற பிரதான காரணம் அந்த மனித வம்சத்தை காப்பாற்றுறதுக்கு தான். கடவுளால் சிலர்களுக்கு ஆண் குழந்தைகளும் சிலர்களுக்கு பெண் குழந்தைகளும், சிலருக்கு ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருவரும் கிடைக்கும், சிலவங்களுக்கு குழந்தையே கிடைக்காது. ஆனால் இது இந்த மனித வம்சத்தை வளர்க்குறதுக்கு தான் வச்சிருக்கிறேன். இதை சரியாக விளங்கி மனதளவில் உடலுறவு கொண்டாடுறவங்களுக்கு இந்த பிள்ளை எவ்வளவு வந்தாலும் அவங்களுக்கு ஒரு அது
பிள்ளைகள் எவ்வளவு வந்தாலுமோ பிள்ளைகள் வராட்டிமோ குறைய வந்தாலுமோ ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ எல்லாமே அவங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். இயற்கையின் இந்த நீதியை கணக்கெடுக்காம அவங்களோட புத்தியை ரோசிச்சு செய்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்காட்டியும் அவங்களுக்கு பெரிய ஒரு டென்ஷனில் இருக்கும். சில நேரத்துக்கு குழந்தை பிறக்கிறதும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். ஏண்டா அவங்க பெரிய பெரிய பிளான் போடுவாங்க, இந்த குழந்தைய எப்படி வளர்க்குறை, அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன போகிறேன்னு எல்லாம் அவங்களுக்கு தேவைக்கில்லாத ஒரு பயமும் ஒரு பதட்டமும் வர சான்சஸ் இருக்கு. இந்த இயற்கையிலேயே மனமும் சேர்றவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அவங்க சேருவாங்க. ஆனால் உடலுறவை பெருசாக நினச்சி தற்போது இப்போ சேர்றவங்க ஒவ்வொரு டாக்டர்ஸ் பெரிய பெரிய கன்சல்டேஷனோட சேர்றவங்களுக்கு அதில் ஒரு சின்ன அசைவும் பெரிய ஒரு பிரச்சனையாகும். இந்த டைமுக்கு சேர இல்லையே, இப்படி சேர்ந்தமே டாக்டர் அப்படித்தானே சொல்லியிருக்கிறாங்கண்டு ஒரு பெரிய ஒரு சேர்ந்தாலுமே மன அமைதி இல்லாமல் தான் இருப்பாங்க. ஏண்டா இது இயற்கைக்கு மாற்றமாக அவங்களோட அறிவையும் இன்னொரு பெரியோரு கன்சல்டேஷன் அறிவையும் சேர்த்து இதை செய்கிற சுட்டி. முன்னோர்கள் குழந்தைய இறைவண்ட வரம்னு நினைச்சாங்க. அதனால் அவங்க எல்லாம் குழந்தையும் அவங்களோட குழந்தையாக தான் நினச்சாங்க. முந்தின காலத்தில் உங்களுக்கு வரலாறுல பார்க்கலும் செவிலித்தாயின்னு இருந்தாங்க. அந்த குழந்தைக்கு அந்த தாய் மட்டும் பால் ஊற்ற மாட்டாங்க, மிச்சம் செவிலித்தாயின்னு வேறு தாயை வச்சும் பால் ஊற்றுற சந்தர்ப்பம் இருந்துச்சு. ஆனால் இப்போ குழந்தைய ஏண்ட குழந்தைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மைக்குமே இந்த குழந்தைகள் எங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் எங்கள் மூலமாக பிறக்கிற குழந்தைகள் தவிர நாங்கள் முயற்சி செஞ்சு எடுக்கிற குழந்தைகள் இல்லைன்னு நினைவில் வச்சுக்கொள்ளணும். இப்பட சிஸ்டத்தில் கன்சல்டேஷனோடையும் அவங்களோட அறிவையும் பாவிச்சு இந்த உடலுறவெல்லாம் செய்ய போக்கல அவங்களுக்கு உண்மைக்குமே 100க்கு 100 நிம்மதியும் அந்த குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்காது. இதுதான் பிரதானமான காரணம் மிச்சம் இப்போ டிவோர்ஸ் நடக்கிறதுக்கு. விவாகரத்துக்கு பிரதானமான மெயின் காரணம் உடலுறவுல சரியான திருப்தி, 2 பேருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதது தான். இதால தான் மிச்சம் குடும்பம் பிரியிறை. ஆனால் அவங்க பிரிய போக்கலை, டிவோர்ஸ் நடக்க போக்கலை, இதை காரணமாக சொல்ல மாட்டாங்க. வேறொன்று தான் அவங்களுக்கு காரணமாக வரும். ஏண்டா அவங்களுக்கு சரியாக விளங்காது எங்கே பிரச்சனை இருக்குதுண்டே. காரணம் அவங்க இயற்கைக்கு மாறா போக்கல அவங்களுக்கு மனித உணர்வுகளை விளங்கி கொள்கிற தன்மை இல்லாமல் போகுது. ஒருவருக்கு ஒருவர் தன்னை மறந்து இன்பத்தை பகிர்ந்து கொண்டு சேர்ந்த உடலுறவு தான் அந்த காலத்தில் நடந்துச்சு. ஆனால் இப்போ உடலுறவு ஒருத்தருக்கொத்தர் ஏமாற்றி ஏதோ சேர்றதுக்காக வேண்டி சேர்ற உடலுறவு தான் இப்போ நடக்கிற உடலுறவு. அதற்கு இருக்கிற காரணத்தில் இன்னொரு காரணம்தான் சரியான வயசில் கல்யாணம் முடிக்காமல் அவங்களோட ஆசையும் தேவையும் முடிஞ்ச பிறகு லேட்டாகவே கல்யாணம் முடிக்கிறேன். இப்படி முடிக்கிறவங்க உண்மைக்குமே ஆசைக்கும் தேவைக்கும் இல்லை முடிக்கிறாங்க, ஏதோ முடிக்கணும்காக வேண்டி முடிக்கிறாங்க. இந்த உடலுறவு எவ்வளவு தூரம் கேவலமாவிருச்சின்னு சொல்லப்போனால் எவ்வளவு நேரம் சேரணும், கூட நேரம் சேர்றதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்குறதுக்கு கூட டாக்டர்ஸ் கன்சல்டேஷன்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் மனசும் விருப்பம் இல்லாமல் ஒரு நாள் முழுக்க சேர்றதுக்கு விட ஒரு நிமிஷம் சேர்ந்தாலும் மன சந்தோஷத்தோடு சேர்ந்தா அதில் இருக்கிற மன திருப்தியும் அதில் வர சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆரோக்கியம் மிக பெரியது. அது இல்லாமல் நீங்கள் நாள் முழுக்க சேர்ந்தாலும் மனசும் சேராமல் சடங்கு சம்பிரதாயத்துக்கு சேர்ந்தா அது மன நிம்மதியையும் தராது, ஆரோக்கியத்தையும் தராது. கடவுளால் இயற்கையாக வழங்கின எல்லா வேதத்திலையும் இதுதான் சொல்லியிருக்கி. நான் அதில் இஸ்லாத்தில் என்ன மாதிரி இதுக்கு ஆதாரம் இருக்கின்னு 2 உதாரணத்தை உங்களுக்கு இப்போ தாரேன். ஒரு நபிக்கு, நூஹ் நபின்னு நினைக்கிறேன், இவங்களுக்கு இறைவன் சொல்கிறான் அவங்களோட குழந்தை சத்தியத்தை ஏற்க இல்லைண்டு அந்த குழந்தை உங்கள் குழந்தை இல்லை, அதை விட்டுட்டு போங்கன்னு சொல்கிறான். இதில் விளங்குது எங்களுக்கு கிடைக்கிற எல்லா குழந்தையும் எங்கள் மூலமாக இறைவனால் கொடுக்குற குழந்தையை தவிர எங்களோட முயற்சியில் நாங்கள் பெறுற குழந்தை இல்லை.
இஸ்லாத்தில் ரெண்டு பேரும் உடலுறவு செய்ய போக்கல அந்த டைமில் கேட்குற பிரதான துவா உண்டு இருக்குது, பிரார்த்தனா உண்டு இருக்குது. அந்த பிரார்த்தனை தான் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிப ஷைத்தான, இறைவா எங்கள் ரெண்டு பேரையும் ஷைத்தாண்ட தீங்கிலிருந்து பாதுகாத்த அருள். அதுக்கு பிறகு வார துண்டு தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் வஜன்னிப ஷைத்தான மா ரசக்தனா, ஷைத்தானிலிருந்து பாதுகாத்த அருள் மா ரசக்தனா, எங்களுக்கு இந்த ரெண்டு பேருக்கும் வழங்கக்கூடிய எல்லாம். இந்த ரசக்த நாண்டா வழங்கக்கூடியது எங்களுக்கு, இந்த மா எல்லாத்தையும் குறிக்கும். அப்போ எங்களுக்கு வழங்கக்கூடிய எல்லாத்திலையும் இருந்து நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். எங்களுக்கு ஆள் மனசில் பதிவாகிற எத்தனையோ நேரங்கள் இருக்கு. அதில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு நேரம் தான் நாங்கள் படுக்கைக்கு போயிட்டு அந்த படுக்கை வார இன்னும் அண்ணாண்டு இருக்கிற அந்த டைமில் நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அது ஆள் மனசில் போயிட்டு பதியும். அதே மாதிரி ஒரு நேரம் தான் இந்த உடலுறவு செய்கிற இந்த டைம். இந்த பிரார்த்தனையை அரபுலையே செய்யணும் இல்லை, கடவுளுக்கு எல்லா பாஷையும் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையால் செய்யுங்க. இந்த பிரார்த்தனையை அறிவு ரீதியாக செய்கிறதுக்கு விட, அதாவது படித்து செய்கிறதுக்கு விட உணர்வு ரீதியாக விளங்கி செஞ்சால் அதில் உள்ள பவரே வேறு. உடலுறவு செய்ய போக்கல இஸ்லாத்தில் அந்த நேரத்தில் ரெண்டு பேரும் இந்த கேட்குற இந்த பிரார்த்தனையை அரபு மொழியில் இந்த வீடியோ கிளிப் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு கேட்டுக்கொள்ள இயலும். இது என்னுடைய கூற்று. இறைவன் என் பாவத்தை மன்னித்தருள்வானாக. இல்லற வாழ்வில் இணையும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிப்ன ஷைத்தான வ ஜன்னிபிஷ் ஷைத்தான மா ரஸக்தனா.